லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தீபாவளி விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற அதுவும் பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் கூட்டணியில் வெளிவந்திருக்கிற பைசன் காலமாடான் படத்தோட விமர்சனம். காலமாடான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பைசன். அதாவது நம்முடைய ஹீரோ துருவ் விக்ரமோட பேரு தான் அதில் காலமாடான். ஏன்னா அவங்க குலதெய்வத்தோட பேரு காலமாடான். அதை பைசன்னு செல்லமாக கூப்பிடுறாங்க படத்தில். அவர் ஒரு பிரபல கபடி பிளேயராக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோடு இருக்கிறவர். ஓப்பனிங்கே அவர் ஜப்பானில் போய் இந்தியாவுக்காக விளையாடுற கபடி பிளேயராக காமிக்கிறாங்க. அவரோட எண்ண ஓட்டம், நான் அந்த கிராமத்துலேருந்து அந்த குக்கிராமத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு அப்பப்போ அந்த எண்ணங்கள் வந்து போகுது. முகத்துல ஒரு சோகத்தை கப்பியே வச்சிருக்கிறாரு. காரணம், அந்த ஊர்ல இன ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த கொடுமைகள். கபடி பிளேயரான இவரை கபடியே விளையாட விடாம ஊரே பார்த்துக்குது. ஒரு கட்டத்துல பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகராங்கிற ரேஞ்சில பொங்கி எழுறாரு. கபடியில ஜெயிக்கிறாரு. அதுவும் அதற்கு காரணமா ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, கூடவே இன்னொரு சாதி தலைவர், இவருடைய சமூகத்தை சேர்ந்த சாதிய தலைவர் அமீருக்கும் இன்னொரு வசந்த சமூகத்தை சேர்ந்த சாதிய தலைவர் லாலுக்கு இடையில கொலைப்பகை. ஒருத்தர் அசந்தா கொலை பண்ணிக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ட்ரிப்பு அமீருக்கு பலத்த காயம், வெட்டு குத்து. இன்னொரு முறை அதை காரோட அவரை கொண்டு போடுறாங்க, பாம்பு போட்டு. செத்துட்டாருன்னு நினைச்சோம்னா திருப்பி உயிர் தெழுந்து வராரு இன்டர்வலுக்கு அப்புறம். அதன் பிறகாவது உயிர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சஸ்பென்ஸ். இன்னொரு பக்கம் லால், இறுதியில ரெண்டு பேருமே உயிரை விடுறாங்க. அந்த டயத்துல இவர் இந்தியாவுக்காக விளையாட போறாரு. போற வழியில போலீஸ்காரங்க இவரையும் இவங்க அப்பாவை பிடிச்சிட்டு, ரெண்டு பேரும் சமூக விரோதிகள், தீவிர இந்த ஜாதி சண்டைய மூட்டி விட்டதே இவங்க தாங்கிற ரேஞ்சில் விசாரணையை சேத்துக்குள்ளாரே அமுக்கி அட்டி தட்டி போத. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு பையனை, என் புள்ள கபடி பிளேயருங்க, அவனை எப்படியாவது அனுப்பி வச்சிருங்கன்னு கதறாரு, கெஞ்சுறாரு. அனுப்புனாரா இல்லையா, என்னாச்சு? அனுப்புனதுனால தான் அவரு இன்டர்நேஷனல் பிளேயரா போய் ஜப்பான்ல ஜொலிக்கிறாரு. ஒரு இடத்துலயும் அவ்வளவு போராட்டம். இங்க ஊர்ல தான் ஜாதி பிரச்சனைனா ஸ்டேட் லெவல்ல அவருக்கு வேற மாதிரியான செல்வாக்கு ஆனவர்களுடைய குழந்தைகளுக்கான விளையாட்டா இருக்குது கபடி. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஊபிக்காரன் மாப்பிக்காரன் இவனை மதிக்கிற அளவுக்கு தமிழகத்துல இருந்து போற பிளேயர்களை மதிக்கிறது இல்லை. திரும்பி அந்த கபடியில தமிழர்கள் தான் கேப்டன். இப்படி போகுதுங்க அந்த கதை. இது இல்லாம இவருக்கு ஒரு காதல். அந்த காதல் கொஞ்சம் இவங்க அக்காவோட ஃப்ரெண்டோட வருது. அது கொஞ்சம் நெருடல். ஏற்கனவே சமூகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, குட்டிச்சோரா கெட்டு போய் கிடக்குது. இதுல ஏன் வயசு மூத்தவங்களோட எல்லாம் காதல்னு காமிக்கிறீங்கன்னு கேட்க தோணுது. அதே மாதிரி ஓப்பனிங் சீனு இவ்வளவு நாள் லோக்கல்ல ஜாதி பிரச்சனையை கலப்புனது போதும், பாகிஸ்தான்காரனுக்கும் நமக்கும் எதையாவது சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாகிஸ்தான்காரனை கெட்டவன்னு நம்மள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில் பேசுறாங்க. ஓ, இந்திய தேசப்பற்றுல இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா இந்திய தேசப்பற்றோட அந்த கபடியில இவர் விளையாண்டு ஜெயிச்சுட்டு திரும்பி இந்தியா வராரு. அங்க நமக்கு மாரி செல்வராஜ் மேல இருந்த கோவங்கள்லாம் மாறி வேற லெவல் படமா பைசன் ஜொலிக்குது. முள்ளுக்காடு, வயக்காடு இங்கெல்லாம் போட்டி புரட்டி இவரையும் அவங்க அப்பாவையும் பசுபதியையும் அடிச்சு கொள்ள நினைக்குது ஒரு கும்பல். அதை விட பஸ்ல போறப்போ இவங்க சாமிக்கு என்ன காலமாடானுக்கு நேர்ந்துக்கிட்டு ஒரு கிடாவை ஓட்டிட்டு போறாங்க. அந்த கிடாவை குடலை சரிச்சு போடுறான். பஸ்ல ஆடு மூத்திரம் பெஞ்சதுங்கிறதுக்காக சண்டை போடுறவர் தான் காரணம் இவங்களுடைய சாதி அப்படின்னு. அங்கங்க போறப்ப சாதியை அள்ளி தெளித்து இருந்தாலும் இந்த படம் சாதியை தாண்டி ஒரு பதமான படமா நமக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு இந்த படம் மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள், வாழை இந்த ரேஞ்சில் இருக்குது. மாரி செல்வராஜ் பாரஞ்சித் கூட்டணியாச்சே. பாரஞ்சித்தோட மாடு தின்ற மேட்டர்லாம் படத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடை கும்பிடுங்க, மாடுதான் காலமாடான் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் மாரி செல்வராஜ். அந்த விதத்துல இந்த படம் எனக்கு ரொம்பவே கவர்ந்தது. ஆனாலும் இந்த வயது முதிர்ந்த தன்னோட வயதுல மூத்த பெண்ண சச்சின் டெண்டுல்கர் இப்படி சில உதாரணங்கள் இருக்குதுனாலும் நமக்கு அது கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஓகேங்களா? வயது முதிர்ந்த பெண்ணை அவர் காதலிக்கிறது, அது மாதிரி ஒருத்தனை
எந்த சாதின்னு பார்க்காம கொண்டாடுற சாதி இருக்குது இந்த உலகத்துல. இவங்களுக்குள்ளார பிரச்சனைங்கிறதுனால அவரை தூக்கிட்டு போய் வேற ஒரு கல்லூரியில வேற ஒரு டீம்ல பேப்பர் மில் தொழிலாளர்களோட விளையாட விடுறது அந்த சாதி தலைவர் லால் வசந்து நிற்கிறாரு. அதே மாதிரி அமீரோட கேரக்டர் சித்தரிக்கப்பட்டிருக்க விதம், இவன் சும்மா சாதி சாதியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வேலி தாண்டி வேற ஒரு வழி கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி முன்னேறதுல தப்பு ஒன்றும் இல்லை. இப்படி முன்னேற விடுறவன சாதியை தாண்டி பார்க்கறதுலயும் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற அமீர் என்ன பண்றாரு லாலுக்கு எதிராக அப்படிங்கிறதும், லால் அமீருக்கு எதிராக என்ன பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் வேற லெவல்ல சொல்லப்பட்டிருக்குது. பைசன் உண்மையா ஒரு ஒரு குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் மாதிரி ஆக்ஷன்ல பின்னி படல் எடுக்குது. விக்ரம் துருவ விக்ரம் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு. வேற லெவல்ல ஹீரோவா அனுபமா பரமேஸ்வரன் அசத்திருக்கிறாங்க. ரஜிஷா விஜயன் ஹீரோயின் இல்லை, ஹீரோவோட சிஸ்டரா வேற லெவலில் அந்த பொண்ணு கூட இருக்குது. பசுபதி, லால், அமீர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அமீரோட கேரக்டர்லாம் வேற லெவலுங்க. முன்பாதையில் இவர் ஏதோ அவரை பழி வாங்கிட்டாரு ரஞ்சித் மாதிரி சேர்ந்து அப்படின்னு நம்ம தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது பின்பாதையில் தெரிஞ்சது. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் அத்தனை பாடல்களும் அழகு. அது மாதிரி மாரி செல்வராஜோட டைரக்ஷன் வேற லெவலில் இருக்குதுங்க. சமீர் நாயர், பா ரஞ்சித், அதிதி ஆனந்த், தீபக் சேகர் இவங்களோட தயாரிப்புலையும் இந்த படம் வேற லெவல். ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாமே சிறப்பாக. மியூசிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிவேஷ் கே பிரசன்னா. அது மாதிரி அப்பலாஸ் என்டர்டைன்மெண்ட், நீலம் ஸ்டுடியோஸ் எனது தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பைசன் வேற லெவல் அப்படின்னு சொல்லி, வேற லெவல் மைக் டைசன் அப்படின்னு சொல்லி பைசன் அனைவரும் மை சன் அப்படின்னு கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.